ஹாய். பஞ்சு மிட்டாய் காட்டன் கேண்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளேயும் பாண்டிச்சேரிக்குள்ளேயும் இந்த காட்டன் கேண்டி சேல் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அதில் இருக்க சுகர் நானையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஃபுட் கலர், அதில் இருக்க அந்த பிங்க் கலர், கிரீன் கலர், அந்த மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏவை, அதாவது நம்மளோட மரபணுவை மாற்றக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணாங்க. இந்த பஞ்சு மிட்டாயில மட்டும்தான் இந்த மரபணு மாற்றத்துக்கான இந்த ஃபுட் கலர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நமக்கே தெரியாம நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஃபுட் மசாலாஸ், அதாவது நம்ம இந்த கடையில மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி அந்த மாதிரி எல்லாம் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுலயுமே வந்து இந்த ஃபுட் கலர் இருக்கு. உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல அரைச்ச தூளையும் இல்லாட்டி கடையில வாங்குற தூளையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஃபுட் கலரோட எஃபெக்ட்ஸ் நிறையவே தெரியும். இது ரெகுலரா நம்ம எடுத்துக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஎன்ஏக்குள்ள, அதாவது மரபணு மாற்றத்தையே இது உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது ஆட்டிசம் இருக்க கிட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இரிட்டேஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அவங்களோட சென்சரி இஷ்யூஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. இது ரெகுலர் பேசிஸ்ல நாங்க எங்க கிளினிக்ல பாக்குற ஒரு விஷயம் தான். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க, இல்ல பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க, இல்ல உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, இல்ல ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, எந்த ஒரு ரீசனா இருந்தாலும் கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ற மசாலாஸை ஸ்டாப் பண்ணுங்க. பஞ்சு மிட்டாய் வாங்குறத ஸ்டாப் பண்றதுனால மட்டுமே உங்க குழந்தையோட ஹெல்த் உங்களால காப்பாற்ற முடியாது. காப்பாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஷுட் ஹேப்பன் ஃப்ரம் யுவர் கிச்சன். உங்க கிச்சன்ல இருக்க திங்ஸை கம்ப்ளீட்டா மாத்துங்க. ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ், ஆர்டிபிஷியல் கலரிங்ஸ் இருக்க எல்லா பொருளையுமே மாத்துங்க. மஞ்சத்தூள் தானே என்ன பண்ண போகுது, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் தானே அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சொல்றேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்மளோட பிரெயின்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம குழந்தைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம குழந்தைய மொத்தமா படுக்க போடுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட சான்சஸ் எடுக்காதீங்க. கம்ப்ளீட்டா கிளீனான ஃபுட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நம்ம எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஈட் நீட்டா சாப்பிடுங்க, கிளீனா சாப்பிடுங்க. ஆஃப்டர் ஆல் நம்ம டெய்லி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுறது ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்றதுக்கு இல்லையா, நல்ல சாப்பாடுக்காகவும் நல்ல லைஃப்காகவும் தான். ஓடி 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 உழைச்சிட்டு நம்ம கடையில வாங்குற மசாலா போட்டு ஒரு வேளை சாப்பிட்டாலும் நம்மளோட லைஃபும் போகுது, நம்மளோட ஆரோக்கியமும் போகுது. நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிற எல்லா காசுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து தீர்ற மாதிரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட் ஆக்சுவலி டேக்ஸ் ஒரு ஹாஃப் டே தான் எடுக்கும் உங்களுக்கு உங்க மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்றதுக்கு. டைம் நீங்க வந்து அதுக்காக ஒதுக்கி வச்சுட்டு இந்த மசாலால இருந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் டே, மேபி ஆன் சண்டே மார்னிங் ஒரு 2 hours உங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஷுவரா இருங்க, உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா நல்ல ஆயுசோட அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியமா பிறப்பாங்க. நீங்க இப்போ உங்க குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே டிசைட் பண்ணும். ஸோ ஈட் ஹெல்தி. உங்க குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட் ரொம்ப ஹெல்தியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.